ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 கோஸ்ட் ஃபிஷ் விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. நான் ஸ்கேப்பிங்கே எடுத்துட்டேன். எங்கே போணுச்சுன்னே தெரியல. இத்தனைக்கும் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உள்ளே வந்தப்போ பார்த்தேன் 4 இருந்துச்சு. சரி ரொம்ப நேரமாக ஒன்று காணமேன்னு தேடுனா இல்லவே இல்லை. சரி ஃபுட்டு போட்டு பார்ப்போம் வெளில வரும்னு பார்த்தா 3 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் டவுட்டு வந்து இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸ்கேப்பிங்கே எடுத்துகிட்டு தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. அப்புறம் இங்கே கீழே தேடிட்டேன், கீழேயும் இல்லை. அப்புறம் இந்த சைடும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை. இந்த இதுமாரி ஆகிறப்ப தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது டெத்து ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை, உடம்பு சரியாமல் தண்ணி ஒத்துக்காமலேயோ. இதுமாரி நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு இதானவன் தான் நமக்கு டென்ஷனாக ஆகிறது, கஷ்டமும் ஆகிறது. இதுக்கப்புறம் அதை மூடி தான் வைக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபிஷ் வந்து நைட்டு தான் ஆக்டிவாக இருக்கும். ஆனாலும் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கே போணுச்சோ தெரியல. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஆனால் கிடைக்கல. இதுக்கப்புறம் அதை மூடி தான் வைக்கணும். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னத்தை பண்ணி இதை மூடி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்கேப்பிங் பண்ணிட்டேன். அதேமாரி பழசு மாரியே பண்ணல, ஏதோ பண்ணி வச்சிட்டேன் திரும்ப. இது என்ன ஆச்சுன்னே தெரியல. பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குமே. நான் ஃபுல்லாக தேடியுமே அது கிடைக்கல. ஓகே கைஸ், இதுமாரி அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன கதைனே தெரியல, பார்ப்போம். இது திரும்ப ஒரு பீஸு கிடச்சிச்சின்னா வாங்குவோம் கோஸ்ட் ஃபிஷ்ஷு. ஓகே கைஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.